கர்மாக்கு பலதாத்தா பகவான். அந்த பகவானிடத்துல பிரேம நமக்கு வரணும். அது வந்துட்டேனா எல்லாம் நம்ம கைக்குள்ள இருக்கு. எஸ்மின் விஜாத்தே சர்வமிதம் விஜாத்தம் பவதின்னு பகவான் ஒத்தர மனசுல சரியா புடிச்சுனுட்டா உலகம் முழுக்க நம்ம கைக்குள்ள இருக்கும். அதைத்தான் நாம் புடிச்சுக்கணும். அதைத்தான் கபிலாவதாரம் பண்ணின சுவாமி அம்மாவுக்கு உபதேசம் பண்ணினாள். பட்டத்திரியும் கேட்கிறாள், குருவாயிரப்பா இப்படி சொன்னையாவே நீ கபில வருஷம் உண்டு அம்மாக்கு 5 வயசு குழந்தையா இது சத்தியமானு கேட்கிறாள். சுவாமி ஆமான்னு தலையாற்றாள். விமலமதி ரூபாத்தை ஆதனாத்யமதங்கம் கருடதமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருதிதுலிதமாலம் சீலயேதாருவேலம் கபிலதனுதித்வம் விமலமதிருபாத்தை ஆதனாத்யமதங்கம் கருடதமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருஜிதுலிதமாலம் சீலயேதானுவேலம் கபிலதனுதித்வம் தேவஹூத்யேன்யகாதி. நாராயணி ஸ்தோத்திரத்திலே பட்டத்திரிபாடு குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறாள், குருவாயூரப்பா அம்மாக்கு சொன்னியாமே அஷ்டாங்க யோகத்தினாலே சர்வேஸ்வரனான என்ன உள்ள பார்க்கணும். உள்ள எப்படி பார்க்கணும் தெரியுமா? கருடாரூடனாய் லட்சுமி சமேதனாய் பவித்திர சரணம் பத்ம நேத்திரன் மந்தஹாச முகம் மங்கள கட்டாட்சம் ரத்ன கிரீட்டம் மகர குண்டலம் விஸ்திருதமான வட்சஸ்தலம் சதுர்புஜம் சங்காத்யாயுதம் வனமாலே ஸ்ரீவத்சம் முக்தாஹாரம் துளசி தாமா வைஜெயந்தி ஹாரம் மந்தார மாலே ரத்ன கங்கணம் பீதாம்பரம் ஸ்வர்ண காஞ்சி திவ்ய சரணம் ரத்ன நூபுரம் வஜ்ராதி ரேகே அப்படி உள்ள பார்க்கணும். அப்படி பார்த்துட்டா யமனை விரட்டிவிடலாம் சொன்னியாமே. அப்படி உள்ள உன்னை பார்க்கணும் சொன்னியாமே. இது சத்தியமானு கேட்டால் சுவாமி ஆமான்னு நாளா. விமலமதி ரூபாத்தை மதங்கம் கருடதமதிரூடம் திவ்யபூஷாயுதாங்கம் ருஜிதுலிதமாலம் சீலயேதானுவேலம். ஒருமுறை 2 முறை பார்த்தா போராது. சீலயேத அனுவேலம் க்ஷணே பார்க்கணும் உள்ளே என்று அம்மாவை சொன்னியாமே. சத்தியமானால் சுவாமி ஆமான்னாளா. பகவான அது மாதிரி கருடாரூகனாய் லட்சுமி சமேதனாய் ரத்ன கிரீடம் மந்தஹாச முகம் மங்கள கடாட்சத்தோட ஹிருதயத்துல பார்க்கணும். பகவானுடைய சர்வாங்கத்தையும் பார்க்க முடியலன்னா நான்யானி சிந்தையேத் பூய சுஸ்மிதம் பாவையேன் முகம் நாள். பகவானுடைய மந்தஹாச முகத்தையாவது ஹிருதய கமலத்துல எப்போதும் பார்க்கணுமா? மூக்க ஆபாதமஸ்தகம் தியானம் பண்ணணும்னு குருவாயூரப்பா கபில வேஷம் பூண்டு அம்மாக்கு சொன்னியாமே தேவஹூதிக்கு. இது சத்தியமான பட்டத்திரி காட்டாள். இந்த கலியில சுவாமி ஆமானு தலை ஆட்டினாளா. குருவாயூர்ல பகவான உள்ள பார்க்கணும். உள்ள சுவாமி பார்த்துட்டா எல்லா உலகமும் அவன் கைக்குள்ள இருக்கு. அப்படி சுவாமியை பார்க்கறதுக்கு அஷ்டாங்க யோகங்கள்லாம் இப்ப பண்ண முடியாது. பகவத்குணம் காட்டா சுவாமி நம்ம உள்ள வந்து உட்கார்ந்து விடுவான். இது சுலபமான மார்க்கம். சுவாமியை வர்ணிக்கிற போது பகவான் வைகுண்டத்திலேயோ க்ஷீராப்தியிலையோ இருக்க முடியாது. நம்ம உள்ளதான் வந்து இருப்பாள். அதுக்காகத்தான் பகவத்குணங்கிற ஒரு மார்க்கத்தை மகர்ஷிகள் கல்பிச்சு கலியில சுலபமாய் சுவாமியை நாமெல்லாம் தியானம் பண்றதுக்காக வச்சிருக்காள். அப்படி பகவான உள்ள பார்த்துட்டா சகல துரிதமும் விலகி போயிடும். கஷ்டங்கள்லாம் நீங்கி போயிடும். க்ஷேமங்கள்லாம் உண்டாயிடும்.
அதுக்காகத்தான் பகவத் கதா சிரவணமே.